கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மனதளவில் தெளிவாயிரு. எதை செய்யும் போதும் எதை பேசும் போதும் தெளிவாயிரு. தீங்கு அனுபவி. தீங்கு, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம், இது தீங்கான உலகம். இந்த உலகத்துல நாம சில தீங்குகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, அது பின்னாடி உன்னை பரலோகராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாயிருக்கும். சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுக்கு நின்று ஒரு வேலை இருக்கிறது. சுவிசேஷகர் என்றால் நல்ல விசேஷங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது, அதான் சுவிசேஷம். இயேசுவை தவிர வேற யாரை பற்றியும் நம்ம பேசுவதற்கு யாருக்கும் அந்த ஒரு தன்மை இருப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனிதனையும் நீங்க மேன்மையாய் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க விழுந்துருவாங்க. அதனால சுவிசேஷகன் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது ஒரு வேலை. அது நமக்கு ஒரு வேலையா வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்படியாவது நான் ஒருத்தருக்கு நல்ல விசேஷத்தை சொல்லுவேன் என்று நம்முடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். தேவன் அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தீமோத்தேயு அதுக்காக தான் தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவருடைய பாதத்திலே வளர்க்கிறாரு. தீமோத்தேயு குறித்து சந்தோஷமா சொல்றார். பிரியமானவர்களே, அப்போ மனசளவுல தெளிவு ரொம்ப அவசியம். நம்ம செய்கிற செலவு தெளிவு அவசியம். நம்ம குடும்பத்தை நடத்துறது தெளிவு அவசியம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சா என்ன எப்படி வரும், இப்படி எல்லா ஞானமும் அறிவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடனை வாங்கிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த கடனை அடைக்க முடியாது. கடன் அடைத்த பிற்பாடு வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கணும். மன தெளிவு இருக்கணும். நான் சாட்சியா ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இல்லையா, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அநேகருக்கு தெரியும். நீங்க போதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் போதனையை அவங்க கவனிப்பாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மன தெளிவுள்ளவராயிருங்க. பாவம் செய்யறதுக்கு யோசிங்க, வார்த்தை பேசுவதுக்கு யோசிங்க. பார்க்கறது கூட நீங்க ரொம்ப கவனமா மற்றவங்களை பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்துல நம்ம இவ்வளவு கரெக்டா வாழ்ந்துட்டோம்னா யுகயுகமாய் வாழ போற இடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அதான் பெரிய நம்பிக்கை. பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளை, நீயோ எல்லாவற்றிலும் மனதளவில் தெளிவுள்ளவனாயிரு. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் மனுஷனை பைத்தியமாக்கும். பொருளாசை என்னும் விக்கிரகம் உனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆலோசனை இருக்கிறது. அதனால மனத்தெளிவுள்ளவர்களாக இருப்போம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துடைய சிந்தையே எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.